பிராணாயாமத்தின் அதெல்லாம் நான் உங்ககிட்ட அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதாவது பிராணாயாமத்தில் அந்த அபாய பகுதிகளை நான் உங்களிடம் கற்பிக்க போவதும் இல்லை. அதை உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தர போறது கிடையாது. அதை நான் செய்த பொழுது 3 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 3 வருடங்களுக்கு முன்பு அதை நான் செய்த பொழுது எப்படி மயங்கி விழுந்தேன் என்று எனக்கே தெரியாது. மயங்கி விழுந்தேன். எனக்கு நார்மலாகவே எனக்கு மயக்கம் வராது. நான் 3 நாள் நான் விரதம் இருந்தால் கூட எனக்கு மயக்கம் வந்தது கிடையாது. இல்லை, எனக்கு இந்த வெயிலில் சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வெயிலில் சுற்றும் போது கூட எனக்கு மயக்கம் வந்தது கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தப்போ ஒரு சில ஸ்டடீஸ்க்கெல்லாம் சேம்பரம்பாக்கம் அந்த ஏரியாவே சுற்றி வரணும். நானும் என் நண்பரும் சென்று சுற்றி வந்திருக்கிறோம். அப்பொழுது நான் மயங்கியது கிடையாது. இந்த பிராணாயாமத்தின் இந்த ஒரு பயிற்சி நான் சொல்ல போகாத ஒரு பயிற்சியை நாம் செய்யலாமே என்று நான் அமர்ந்து அதை நான் செய்த பொழுது மயங்கி விழுந்தேன். சரி, மயக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து முகத்தை கழுவுறதுக்காக நான் போய் பார்க்குறேன். கண்ணாடியில் என் மூக்கு வழியாக ரத்தம் வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தவுடன், என்னடா இது, நம்ம கொஞ்சம் தப்பா பண்ணிட்டோமா, சரியா தானே பண்ணணும், இது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா? பிராணாயாமத்தில் ஒரு லெவல் அடுத்த லெவல்னு நம்ம இந்த லெவலுக்கு போகும்போது அப்போ ரொம்ப கஷ்டமா அவ்வளோ இந்த எஃபெக்ட் கொடுக்குதா? அப்போ ஒரு சில சித்தர்கள் அதற்கும் மேல் இருக்கிற நிலைக்கெல்லாம் சென்றிருக்கிறார்களே, அதெல்லாம் எப்படி சென்றார்கள்? அவ்வளவு கஷ்டமான பிராணாயாமத்தை உங்களுக்கு அந்த பவுண்டரிக்கு போகாம சின்ன அற்புதமான பிராணாயாமம் உங்களுடைய பிகினர் ஸ்டேஜுக்கு எப்படி என்பதை நான் சொல்லித்தர விரும்புகிறேன்.